என்ன மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி, என் பிள்ளைக்கு தகுந்த மாதிரின்னு எந்த அம்மாவும் தேடலை. என் பிள்ளைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும்னா இந்நேரம் எத்தனை பேர் முடிவெடுத்திருப்பாங்க, எத்தனை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க நம்ம கௌரவத்திற்கு ஈக்குவலா இருக்காங்களா அப்படிங்கிறத யாரு முன்வைக்கிறது யாரு அப்படின்னா, முக்கியமா ஆண்களை பெற்ற தாய் வீட்டை இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ். நல்ல குணம் கெட்ட குணமெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி குணம் வரணும் அப்படின்னு அம்மா முடிவெடுத்துச்சுன்னா, ஆனால் அப்பா அப்படி கிடையாது. என்னுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய குறுக்கீடுகளாகவும் தடையாகவும் இன்னைக்கு இருக்கிறாங்க. பெண் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி சுற்றி சுற்றி பார்ப்பாங்க, வீட்டில் என்ன இருக்குது, நல்லா இருக்குதா, சரி ரைட். ஒரு பெண் 10 மாதத்தை அந்த குழந்தையை 10 மாதம் சுமப்பாள். ஆனால் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அவன் மனசில் சுமப்பான். எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மெதுவாக நடந்து வந்துச்சு, எனக்கு பிடிக்கலன்னா அது என்ன அம்மா மின்னல்கிற மாதிரி தான் அது நடந்து வந்துச்சுன்னு சொல்லி இந்த காரண காரியங்களை இந்த அம்மாக்கள் அப்பாவை சரியில்லைன்னு சொல்ல வைக்கிறதே அம்மா தான் நான் சொல்றேன். என்னதான் அம்மா டியூன் பண்ணினாலும் அங்க இறுதி முடிவு எடுக்கக்கூடியவராக யாரு இருக்கா அப்படின்னா, எந்த பெண்ணு எந்த குற்றம் பண்ணாலுமே அப்பாவை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, அம்மாவை தான் குறை சொல்றாங்க. வளர்க்குற விதத்துல வளர்த்தா அந்த பிரச்சனை இருக்காது, அப்ப பெண்கள் தான் காரணம். எப்போவுமே ஆண்கள் எல்லா விஷயத்தையும் மனசுலயே வச்சுட்டுப்பாங்க, ஆனால் பெண்கள் வெளிக்காட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திருப்பி ஆணித்தரமாக எங்கள் பக்கம் பதிவிடுறேன். திருமண தடைக்கு அப்பாவா அம்மாவா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நிகழ்காலத்தில் ஒரு திருமண தடைக்கு காரணம் அனைவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கண பத்தி ஜோதிடத்தில் ஒரு விவாத மேடை வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுதான் இன்றைக்கி முதல் நிகழ்வு திருமண தடைக்கு இன்றைக்கி பெற்றோர்களா பிள்ளைகளா அப்படின்னு ஒரு விவாத மேடை பண்ணோம். அதை தொடர்ந்து இந்த திருமண தடைக்கு பெற்றோர்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு ஒரு வாதத்தை இன்றைக்கி பெரும்பான்மையான மிக முக்கியமான ஒரு தளத்தை எல்லாரும் முடிவு செய்யக்கூடியது பெற்றோர்கள் மட்டும்தான். அதுலேயும் இல்லை பெற்றோர்கள் மட்டுமே காரணமாக இருந்தாலும் அதில் அப்பாவோட பங்கு தனியாகவும் அம்மாவோட பங்கு தனியாகவும் அந்த பிள்ளைங்களோட திருமண தடைக்கு காரணமாக இருக்குது. அதில் அம்மா மட்டுமே காரணம் இந்த திருமண தடைக்கு அப்படிங்கிற ஒரு வாதமாகவும், இல்லை அம்மா மட்டுமே காரணம் கிடையாது அப்பாவும் காரணமாக அமைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வாதமாகவும் எடுத்து வைக்க போகிறாங்க. அதில் அம்மா மட்டும்தான் காரணம் இந்த திருமணம் தடையாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல கோயம்புத்தூர் ஸ்ரீகுரு ரெங்கநாதன் அவர்களும் திருவனந்தபுரம் உமாவெங்கட் அவர்களும் ஒரு அணியாகவும், இந்த திருமண தடைக்கு அப்பா மட்டும்தான் காரணம் அப்படின்னு ஸ்ரீகுரு சாந்தி தேவி அவர்களும் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்களும் அப்பா மட்டும்தான் காரணம் அந்த திருமண தடைக்கு அப்படின்னு ஒரு அணியாகவும் பேச வந்திருக்காங்க. முதல்ல கோயம்புத்தூர் சிம்மம் ரங்கநாதன் பேச அழைப்போம். அவங்களுடைய வாதத்தை ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கேட்போம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபா சிந்து மக்காரியம் சாதிக்கிறது எனதர்ம குருநாதர் திருமுக பதுவுளை மூர்த்தியை அவர்களை வணங்கி நல்லதொரு தலைப்பில் இன்று நம்ம இங்க இணைகிறோம். அம்மா தான் காரணம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பேசுறப்போ முதல் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா, ஜனனம் அப்படிங்கிறது 1ஆம் பாவம் அப்படின்னா அதனுடைய பின்னோக்கிய 10ஆம் பாவமாக கர்ம பாவமாக இருக்கக்கூடியது 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவம் தான் என்னோட சுகத்தை சொல்லுது, என்னுடைய அனைத்து கம்ஃபர்ட் ஜூனை சொல்லக்கூடிய இடமும் 4ஆம் பாவம் தான். தாய் அப்படிங்கிற இடத்த சொல்லக்கூடியதும் இந்த 4ஆம் பாவம் தான். இந்த சுகத்துக்கு அடிமை ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா, அம்மாவுக்கு அடிமை ஆகாதவங்க யாராவது இருக்காங்களான்னா தாயின் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு தான் சொன்னான். நெக்ஸ்ட் தான் தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா, அப்ப எல்லா குழந்தைகளுக்குமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த 2 இடத்திலுமே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. தாய் தான் எல்லா இடத்திலும் இந்த உடல் உருவாகுவதற்கு, இந்த உடலுடைய அழகு உருவாவதற்கு எல்லாத்திற்கும் காரணியாக இருக்கக்கூடியவள் தாய். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொன்னான். தந்தையை போல பிள்ளை நூலை போல சேலைன்னுலாம் சொல்ல கரெக்டா நம்ம முன்னோர்கள் அந்த தாய் அப்படிங்கிற இடத்த எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அழுத்தமான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த தாய்க்கு என்னன்னா, நான் சோறூட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளை அப்படிங்கிற இடத்துல திருமணம் அப்படிங்கிற வரப்போ அந்த அம்மா மாமியாராக மாறும் பொழுது அவளுக்கு அந்த பொசசிவ்னஸ் வந்துருது. இதுதான் இந்த திருமண வாழ்க்கைக்கு வரவை எங்கிட்டு இருந்து என் பிள்ளையை குறிச்சுட்டு போயிடுவாளோ,
இந்த வரக்கூடிய அந்த பெண்ணோ அல்லது பையனோ அந்த இடத்துல எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடுவாளா? முக்கியமா ஆண்களை பெற்ற தாய் கிட்ட இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொசசிவ்னஸ். இத்தனை காலம் நான் வளர்த்திட்டு அந்த அம்மாவுக்கு என்னன்னா தங்கிட்டு இருந்து யாரோ அதை பிச்சுட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அதற்கு பிறகு அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளினுடைய மாற்றம். இது திருமணம் பெண் பார்க்கும் படத்திலேயே ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு சினிமால பார்த்துப்போம், அவ மூக்கு என்ன மூக்கு, என்ன சிரிப்பு இப்படி வேண்டியிருக்கு, அப்பா சொல்லல, அம்மாதான் இந்த பொண்ணுக்கு கண் இப்படி இருக்கு, இந்த பொண்ணுக்கு காது இருக்கு, இவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டா, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆசைப்பட்டு இருந்தா கூட அந்த இடத்துல அதை தவிர்க்கக்கூடியவளாகவும் தாய் தான் இருக்கா. அதே மாதிரி ஒரு பெண்ணு இந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை, அவன் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தா அதெல்லாம் கிடையாது, நம்மளை தேடி வந்துருச்சு, இதைதான் நீ பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த திருமணம் பிடிக்காத திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இடத்திலும் இந்த தாய் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார். திருமண வாழ்க்கை ஆரம்பத்திலும் இந்த தாய் தான் வந்து முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவளாக இருக்கா. அதனால இந்த திருமண தடைக்கு காரணம் மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணமும் இந்த தாயே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் இங்க பதிவு செய்யறேன். கோயம்புத்தூர் சிம்மம் ரங்கநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாய் திறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லி பாதியோட நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை கூட அவர் சொல்லலை பாருங்களேன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல. அப்போ இந்த பெற்றோர்கள் மட்டும் என்ன தனியாகவே இயங்குறாங்க, அம்மா மட்டுமா சேர்ந்து இயங்குது? அம்மா மட்டுமே காரணம்னு சொல்கிறீங்கல்ல, அப்பாவும் கூட காரணம் தானே. ரெண்டு அந்த வார்த்தை சொல்லும்போது மட்டும் உங்களுடைய அணியை கூட தனியாக தானே பிரித்து சொல்லுவேன். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கூட பாதி தானே நீங்கள் சொல்கிறீங்க. யாராச்சும் ஒரே ஒரு முடிவாக எடுக்கிறாங்க, ஒரே ஒரு அம்மா மட்டுமா முடிவு எடுக்குது? நல்லா கேட்டுங்க, தயவு செய்து நீங்கள் வந்து பேசும்போது கூட ஓரவஞ்சனையை பேசுகிறாரு ரங்கநாதன். நாளைக்கு நீங்களும் நாங்களும் பார்க்க தான் போகிறோம். இந்த திருமணத்திற்கு அம்மா மட்டும்தான் காரணம், மந்திரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதான் நீ அழுத்தமாக சொல்லலையே. அடுத்ததான் வார்த்தை அப்படியே ரொம்ப அப்படியே என்னன்னா சொல்லும்போது நல்லா சொல்லுங்களேன். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே பேசும்போது அப்படி ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, நமக்கு எந்த அணி பேசுகிறோம்லோ அந்த அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தைகளை மாத்திரத்தில் கோயம்புத்தூர் சிம்ம ரங்கநாதன் வந்து அம்மா மட்டும்தான் காரணம். ஏன் அம்மா மட்டும்தான் முடிவு எடுக்கிறாங்களா, அப்பா முடிவு எடுக்கிறாங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து தானே முடிவு எடுக்கிறாங்க, சொல்லணும்ல அதையும். அப்போ வந்து இந்த உடல் வந்து எப்படின்னா என்னை மாதிரியே ஒரு மருமகள் வரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுல வந்து இப்போ சிம்மம் ரங்கநாதன் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அம்மா தான் அதிகமான முடிவெடுக்கிறாங்க. என்ன மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி, என் பிள்ளைக்கு தகுந்த மாதிரின்னு எந்த அம்மாவும் தேடலை. என் பிள்ளைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும்னா இந்நேரம் எத்தனையோ பேர் முடிவெடுத்திருப்பாங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அம்மா என்ன சொல்லுவோம், அது எனக்கு தகுந்த மாதிரி மருமம் வரணும், எனக்கு தகுந்த மாதிரி மருமம் வரணுங்கிற இடத்துல யார் முடிவெடுக்கிறாங்கன்னா அந்த அம்மாக்கள் மட்டும்தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது மட்டும் கிடையாது. ஆனால் பெற்றோர்களில் அப்பா மட்டும் முடிவெடுத்து அந்த அப்பா மட்டும்தான் இதில் அதிகமாக வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதில் அப்பா மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு ஸ்ரீகுரு சாந்தி அவர்கள் என்ன பேச போகிறாங்க, என்ன காரணத்தை முன்வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதிரணியினர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் அவர்களும் சொன்னாங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மாங்கிறவங்க என்ன வேணாலும் கேட்டால் வரத்தை கொடுத்துட்ற நிலையில தான் இருக்காங்க, அங்கே மறுக்கிற நிலையில இல்லை. ஒரு பிள்ளை எனக்கு இதை பிடிச்சிருக்குமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அவள் தான் என் உலகம்னு சொன்னால் அம்மாவை தான் முதல்ல சரி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியுமா, முதல்ல ஒரு குழந்தை அவங்களுக்கு ஒரு பிள்ளைய வந்து ஒரு பையனோ பொண்ணோ பிடிச்சிருக்குன்னா அவங்க யாருக்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க? அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்களான்னு? அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவை காக்கா பிடிச்சா அப்பாவை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அங்கே சொன்ன சொல்லி யாருக்கிட்ட அங்கே வேல்யூபிள் அதிகமாக இருக்குன்னா அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே புராணங்கள்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறத. அப்போ அம்மாவை விட அங்கே அப்பா கௌரவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. முதல்ல வரன் பார்க்கும்போதே என்னங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, புள்ள நல்லா இருக்கா பையன் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு ஒத்து வருமா, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அவங்க நம்ம கௌரவத்திற்கு ஈக்குவலாக இருக்காங்களா அப்படிங்கிறத யார் முன்வைக்கிறது யாரு அப்படின்னா அது அப்பா தான். அப்பா தான் முடிவு பண்ணணும். அப்பா முடிவு பண்ணிட்டு இந்த வரன் நல்லா இருக்கும், இது ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு, அப்புறம் அழகெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட தள்ளுவார். எடுத்ததுமே அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு எதிரணியினர் சொன்னாங்க.
அப்படி கிடையாது. முதல் கௌரவம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவது அங்கே அப்பா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து அழகை வந்து அம்மா மட்டும்தான் பார்க்குறாங்களா? இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் பிள்ளைகளா பெற்றோர்களாங்கிற தலைப்பிலேயே பேசுனாங்க. ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அப்பா போய் மாமியாரை பார்க்குறாங்கன்னு. அம்மா போயா பார்த்தாங்க? அப்பா தானே போய் பார்த்தாங்க. அப்போது என் வரக்கூடிய மருமகள் வயசானதுக்கப்புறம் எப்படி இருப்பா அப்படிங்கிற கேள்வி அங்கே அப்பாவுக்கு தானே இருந்தது. அப்போது இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை தானே. அதை அப்புறம் நம்ம எல்லாரும் ஏற்றுக்க தானே வேண்டியிருக்கு. அப்போ இங்கே அப்பாங்கிற ஒருவர் தான். ஏன்னா அங்கே 9ஆம் இடம் நம்ம ஜாதக ரீதியாக எடுக்கும்போது 9ங்கிறது நமக்கு உயிருங்க. உடலை அம்மா கொடுக்கலாம், அங்கே உயிரை யார் கொடுக்கறது? அப்பா தான் கொடுக்கணும். அங்கே உயிர் இல்லைன்னா அந்த உடல் என்ன சொல்லுவோம்? பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த உயிராகிய அப்பா முடிவு பண்ணினால் மட்டும்தான் அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இங்கே எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை முன்வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து சிதம்பரம் ஆட்சியாக இருக்கும், இல்லை மதுரை ஆட்சியாக இருக்கும். அந்த வீட்டில் சிதம்பரம் ஆட்சியாக இருந்திருக்கு. அந்த அம்மா அந்த சம்பந்தி போய் என்ன பண்ணியிருக்காரு? என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போதே பொண்ணை பார்க்காம சம்மந்தியை பார்த்துருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லார் வீட்லேயும் அப்பா மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பதில் வரணும். எனக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கும்போது அம்மா எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அந்த வீட்டில் பெரும்பான்மையான முடிவுகள் எடுக்கப்படுமே தவிர, ஆனால் அப்பா என்ன பண்ணுவார்? கடைசியாக வந்து என்னென்னா முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இது இல்லை அப்படின்னு தன்னுடைய சமூக பொருளாதார அந்தஸ்துங்கிற இடத்துல மட்டும் அவர் ஒரு இடத்துல இன்னமும் வந்து ஒத்து போகலை. இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய வீடு, இன்னாருடைய பரம்பரை, இன்னாருடைய வம்சம் இப்படி இருக்கு, இன்னார் படிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பொருளாதார அடிப்படையிலையும் சரி, சமூக அந்தஸ்துலையும் சரி, எனக்கு தகுந்த மாதிரி சம்மந்தி வரணும்னு முடிவெடுக்கிற இடத்துல அதிகமாக திருமண தடைக்கு பெற்றோர்களில் அப்பாக்கள் மட்டுமே தான் அதை முடிவெடுக்கிறாங்க. அம்மா அழகு சம்மந்தப்பட்டதில் முடிவெடுத்தாங்கன்னா பிள்ளைங்களுடைய எனக்கு குணம், எனக்கு பொண்ணோட குணம் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு, நல்ல குணம் கெட்ட குணமெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி குணம் வரணும் அப்படின்னு அம்மா முடிவெடுத்துச்சுன்னா, ஆனால் அப்பா அப்படி கிடையாது. என்னுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய குறுக்கீடுகளாகவும் தடையாகவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றிக்கணும். இது எதுக்கு இந்த ஒரு விவாதம் நாங்கள் வைக்கிறோம் இந்த அச்சய இலக்கண பத்தி ஜோதிடம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் பெற்றோர்கள் இருந்தால் உங்கள் இந்த பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கிறாங்க, நீங்கள் எதெல்லாம் மாறணும், எதெல்லாம் மாற்றிக்கணும், ஒரு பெற்றோர் வகையில் அப்பா எதை மாறணும், அம்மா எதை மாறணும், குழந்தைகள் எதை மாறணும் அப்படின்னு இந்த வீடியோட பின்பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு இந்த கருத்துக்கள் படிக்க போகும்போது இந்த பெற்றோர்கள் மாறுவாங்க. ஏன்னா இன்றைக்கி திருமண தடைக்கு அதிகமாக தடையாக இருக்கிறது பெற்றோர்கள் மட்டும்தான். அந்த மாறினா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில், ஏன்னா இது ஜாதக ரீதியாக நிறைய நாங்கள் பேச தான் போகிறோம். ஆனால் ஜாதக ரீதியாக பேசினாலும் இதெல்லாம் தான் தடையாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய வாதங்களை இன்றைக்கி வைக்க போகிறோம். இது அச்சய இலக்கண பദ്ധதியில் வந்து இல்லை திருமண தடைக்கு பெற்றோர்கள் வந்து அம்மா மட்டும்தான் காரணம் அப்படின்னு திருவனந்தபுரத்தில் உமாவங்கிட்ட வந்து என்ன காரணத்தை நல்ல 4 பாயிண்டாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் காரணம் கேட்டீங்க. இந்த வீடியோவை பார்க்குறது ஆண்களா பெண்களா? ஒரு 1000 பேர் இந்த வீடியோ பார்க்குறது தான் பெற்றோர்கள், அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்க? ஆண்கள் பார்க்கக்கூடாதா? தன்னோட பொண்ணுடைய திருமணத்தில் அந்த ஆண்களுக்கு தன்னுடைய தந்தைக்கு அந்த பொறுப்பு இல்லையா? பார்ப்பீங்க. இது முடிஞ்சு யாரோ சொல்லி அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் பெண்கள் தான் பார்க்குறாங்க, பெற்றோர்கள் தான். அதுவும் பெண்கள், அம்மா அப்படிங்கிறவங்க தான் நிறைய பார்ப்பாங்க, மாமியார் பார்க்குறாங்க. ஏன் ஒரு பெண் பார்க்குற போல ஒரு படம் நடந்ததுன்னா பெண் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே சுற்றி பார்ப்பாங்க. வீட்டில் என்ன இருக்குது, நல்லா இருக்குதா, சரி ரைட்டு. அடுத்தது சந்தோஷமா இருக்காங்களா, யார் முகத்துலையும் அந்த தெளிவு இருக்குதா, சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்குதா அப்படிங்கிறது பெண்கள் மட்டும்தான் கவனிக்கிறாங்க, ஆண்கள் கிடையாது. அதே மாதிரி அக்கா இருக்குதா, ஏன்னா அவங்க பையனோ அவங்க பொண்ணோ அவங்களுக்கு சீர் செய்யணும், அதை அவங்க குறிக்கோளா வைக்கிறாங்க. தங்கச்சி இருக்குதா, ஏன்னா இந்த பொறுப்பை அவங்களுக்கு அடுத்தது கொடுக்கணும், அதுவும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ பெண்கள் எதெல்லாம் கவனிக்கிறாங்க? நம்ம வீடு பெண்களுக்கு உண்டானது என்னது, வீட்டில் மாத்திரம்தான் இருக்காங்க பெண்கள் அப்படிங்கிறது நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. ஒரு தாய் வந்து எதெல்லாம் கவனிச்சு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இங்கே சரியா இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் பார்த்துக்கலாம், அடுத்த இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையை தான் கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முதல் உரிமை. நான் சொல்லுவேன்ல, மாதா பிதா குரு தெய்வம், மாதாவுக்கு தான் முதல் உரிமை. பெண்கள் தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த திருமண நிகழ்வையே, அந்த திருமணத்தையே நமக்கு ஏற்றாதாவே அமையல. சமையல் கட்டு நல்லா இருக்குதா, பொண்ணு சமைப்பாளாங்கிறாங்க. இல்லை படிச்சுட்டு இருக்குது, சீக்கிரம் படிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறமாட்டி பார்த்துக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய பதில்கள்
எப்படிங்க அது வரும்? இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், பையன் கிடைக்கிறதே கஷ்டம். பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிறாங்க. சமைக்க தெரியுமான்னு கேட்கறக்கூடிய பெற்றோர்கள் கூட இருக்கிறாங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு தெரியாது, வர்ற மாப்பிள்ளையா அன்னைக்கே நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. என்ன நியாயம்னு தெரியல. நிறைய நிகழ்வுகள் இருக்குதுன்னா தாயார்கள் தான் தடை. இது மாத்திரம் கிடையாது. பாக்கியம் நல்லா இருக்குதா, என்னெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கான், பையனோ பொண்ணோ, என்ன படிச்சிருக்குது பொண்ணு, நல்லா சம்பாதிக்குதா, எத்தனை சேர்த்து வச்சிருக்குது, நம்ம பேசுறதானே. நாங்க பேசலங்க, நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள்ல பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளே இதுதான் தலைவரே. என்னெல்லாம் கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. பொண்ணு பாக்குறது மாத்திரம் கிடையாது, நிறைய கேள்விகள் அப்படிங்கறது அவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அங்க உண்மை. அந்த தரப்பில் வந்து பெற்றோர்கள் வந்து அப்பா சைடில் நிறைய காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இன்னமும் காரணத்தை சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த காரணங்கள் வந்து எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் இந்த அம்மா மட்டும் எவ்வளோ உதாரணமாக வந்து இன்றைக்கி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்பாவா அம்மாவா எடுத்துகிட்டு போவாங்க? யார் எடுத்துகிட்டு போவாங்க? அம்மா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த காரணத்தை சொல்லணுமா? நானே எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஏன் கேட்டு எப்படி இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? எனக்கு என் பிள்ளைக்கு இந்த அப்பா வந்து ஜபா தோஷம் ராஜ தோஷங்கிறது பார்க்குறது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லும், என் பிள்ளை ஜாதகத்தில் என் பொண்ணு ஜாதகத்தில் இந்த பொண்ணு இந்த உயரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த கிரகம் இந்த அமைப்பு இந்த லக்கணம் அது இந்த தசா புத்தி போகுது, இந்த புத்தி போகுது, இந்த அந்தரம் போகுது, சூட்சமும் போகுது, அதிசூட்சமும் போகுதுன்னு யாருக்கு தெரியும்னா அம்மாவுக்கு தெரியுது. அதுவே இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்க நான் ரொம்ப கவனமாக என் பொண்ணுக்கு என் பிள்ளைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வரணும் அமையணுங்கிறதுல அதிக கவனம் எடுத்துக்கிறது யார்? அம்மா தான். ஆனால் அந்த அதிக கவனமே அவங்க வாழ்க்கையில் அவங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில் தடையாக இருக்கா? தடையாக இருக்குது. இல்லை அப்பா தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஸ்ரீகுரு மகன் சத்யநாராயணன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே வந்து இந்த அணியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் தடைக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு நீங்கள் ஜெனரஸாக பார்க்கும்போது அதனுடைய தன்மை தெரியும். ஒரு விஷயம் வந்து அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து 10 மாதத்தை வந்து அந்த குழந்தையை 10 மாதம் சுமப்பாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் தான் பெற்றான்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் குழந்தைகளை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து அவன் மனசில் சுமப்பான் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அலையன்ஸு போகிறோம் அப்படின்னு சொன்னாவே அம்மா வந்து ஜாதகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்களே தவிர வேறு ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை யார் வந்து முன்னாடி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் முன்னாடி வைப்பார். காரணம் என்னென்னா, இப்போ உதாரணம் ஏல்பி லக்னம் வந்து மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நிறைய சம்பாதிக்கிற மாதிரி பையன் வேணும், நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பெண்ணு வேணும் அப்படின்ற ஒரு முனைப்பை கொடுக்கக்கூடிய தன்மையே வந்து யாருக்கு இருக்குன்னா, அம்மா வந்து முன்னாடி போய் பேசுவாங்க, இந்த நட்சத்திரம் பொருந்துதா இந்த நட்சத்திரம் பொருந்துதா அப்படின்னு பேசுவாங்களே தவிர, ஆனால் பின்னாடி இருந்து இயக்குபவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வேணும், நல்ல ஸ்டேட்டஸ். ஏன்னா ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவன் வந்து வேலை செய்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, யாருக்கு தெரியும்னா ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும். ஏன்னா அப்பா வந்து ஒர்க் பண்ணுறாரு, பெரிய லெவலில் இருக்காரு. அப்போ இந்த பையனும் வந்து நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும், இந்த நிறைய சொத்து வேணும். இன்றைக்கி சொத்துனுடைய மதிப்பு வந்து அம்மாவை விட அப்பாவுக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்னு நிகழ்வு இருக்குது. அப்போ என்னன்னா, என்னதான் அம்மா வந்து முன்னாடி இருந்தால் கூட அதை பின்னாடியிலிருந்து இயக்குபவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம பெண்ணு நம்ம வந்து செல்லமாக வளர்த்துருக்கோம். இந்த பெண் அங்கே போய் கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தன்மையோட இவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து நல்லா சம்பாதிக்கணும், இவனுக்கு சொத்து வேணும், நம்ம பொண்ணை வந்து இவன் நல்லா வச்சு பார்த்துப்பானா. ஏன்னா நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் மட்டும் நம்ம குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய ரேஷியோவே வந்து கம்மியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு பெண்ணை பெற்ற ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை பையனை பெற்ற இருந்தாலும் சரி பெண்ணு வந்து எனக்கு வேலை செய்கிற மாதிரி பெண்ணு வேணும், அப்போ தான் என்னுடைய பையனுடைய ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். இதே வந்து ஏல்பி லக்னம் மேஷ லக்னம் குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாச்சுன்னு நம்ம சொல்கிறோம்.
4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அப்போ சொத்தோட வேணும் பொண்ணு, சொத்து இருக்கா, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கா, நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வோடு தான் வந்து அந்த அப்பா இருப்பார். அப்போ இயக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அப்பா தான் அப்படின்ற விஷயத்தை ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவு பண்ணலாமான்னா பதிவு பண்ணலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இல்லை அப்பாவில் இந்த அம்மா என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடும். ஒரு 10 ஜாதத்தை எடுத்துகிட்டு போய் 2 ஜாதத்தை பொறுக்கி நல்லா 2 பொருத்தமாக எடுத்துகிட்டு வரும். கடைசி என்ன பண்ணுவார், இந்த அப்பா உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், இந்த அமைப்பு நல்லா இல்லை நமக்கு வேண்டாம், எப்படி கடைசி யார் முடிவு பண்ணுவோம், அப்பா என்ன பண்ணுவார், கடைசியாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறான் அப்படின்னா அப்பா தான் இருக்கிறார். அம்மா வந்து எவ்வளோ தான் தேடி பிடிச்சி அங்கேருந்து என்ன எவ்வளோ எல்லாத்தையும் நல்லது கெட்டது 2 பேருக்கும் இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுவார், எவ்வளோ தான் தேடுதல் இருந்தாலும் கூடுதலாக என்ன பண்ணுவார், உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் பார்க்கும்போது அந்த பொறுப்பு இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது. இந்த பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையை தடை செய்கிறாங்க. அப்படியே தானே இந்த அப்பா என்ன பண்ணுவார், இந்த எவ்வளோ தான் இருந்தாலும் கடைசியாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா அப்பா தான் இருக்கிறாரு. சரி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த நிகழ்வு இல்லை அம்மா மட்டும்தான் காரணம் அப்படின்னு இன்னொரு வாதத்தையும் இந்த ரங்கநாதன் எப்படி வைக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார். முதல் எதிரணியினர் சொன்ன 2-3 விஷயங்கள், தாயிற் சிறந்த கோயும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லேன். அப்பா சொல்றத கேட்கணுங்கிறதுக்காக ராமன் வாழ்ந்து காமிச்சு போனான், அம்மாவை மதித்தான் அப்பாவை மதித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா வேதமாகட்டும் ஔவையாகட்டும் தமிழாகட்டும் எல்லாமே முதலிடத்தை கொடுத்தது யாருக்குன்னு பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம். முதல் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம். எங்க வேதத்துல மாத்ருதேவோபவா, அப்புறம் தான் பித்ருதேவோபவா. இதுல யஜுர்வேதத்தில் இதை திதி கொடுக்கறப்ப ஒரு மந்திரம் சொல்றப்ப அந்த பிண்டத்தை வைக்கக்கூடிய இடத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவான். ஏன்னா அம்மா காமிச்சு கொடுத்துதான் அப்பா, இவன் தான் உன் தந்தைன்னு இந்த அம்மா காமிச்சு கொடுக்கணும். அது யாரா வேணா இருக்கலாம். அப்ப அந்த அப்பாவுடைய கௌரவமாகட்டும், இந்த குழந்தைக்கு எதிர்காலமாக இருக்கக்கூடிய தந்தையை காமித்து கொடுக்கக்கூடியவளே அன்னை அப்படிங்கிறத, ஏன்னா அங்க கூட சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு எஜுர்வேதம் திதி கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும். என்மே மாதா, யாருனுடைய ரேத்தஸினால் நான் பிறந்தேனோ, எங்க அப்பா யாரா வேணா இருக்கலாங்கிற கொஸ்டின் அங்க வேதம் வைக்குது. அவருக்கு இது போய் சேரட்டும்னு சொல்லிட்டு பிண்டப்பிரதாரத்தை எஜுர்வேதத்துல வைப்பாங்க. அப்ப இங்க யார் ஹைலைட்டா இருக்காங்கன்னா தந்தை கிடையாது. சொல்றப்ப 9ஆம் அதிபதி போய் உச்சம் பெற்றார் குருனா, குரு தான் குழந்தையாவும் எடுத்துக்கிறீங்க. இந்த குழந்தை இப்போ எங்க உச்சமா இருக்கும், அம்மா மடியில தான் உச்சமா இருக்கும், அப்பா மடியில கிடையாது. ஏன்னா இந்த அம்மாவானவள் நல்லா சுத்தப்படுத்தி, அப்பாங்கிறவன் தந்தை, அந்த 9 தான் தெய்வமாகவும் எடுத்துக்கிறோம். அம்மா அந்த அழுக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா அதுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டாதான் அப்பா எடுத்துப்பான், வாடா என் குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எல்லாமே அன்னையே தான் காரணமாக இருக்காள் அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த ஜாதகம் பார்க்கறத பத்தி பேசினாங்க. 100% இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல 90 பேர் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். நீங்க பெண்களுக்கு ஜாதகம் சொல்றது ஈஸி. ஆண்கள் வாய திறக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். முதல்ல நீங்க சொல்லுங்க இந்த பெண்கள் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக்க கூடியதா நினைச்சு புலம்பியே நமக்கு ப்ரிடிக்ஷன் ஈஸி பண்ணிடுவாங்க. சரி, அப்புறம் வந்து ஜோசியம் கேட்கும்போது எப்படி கேட்கணும் உங்கள்கிட்ட கேள்விகள்? அதாவது நம்ம அச்சயலக்ன பద్ధதி ஜோதிடத்துல கேள்வி முக்கியம் அப்படின்னு சொல்றோம். இவங்க என்னன்னா அவங்க லைஃப் லாங் புலம்பலையே பெண்கள் வச்சுருவாங்க. நான் வந்து என் பையனை வந்து இவ்வளவு நல்லா வளர்த்தேன் சார், கடைசியில போய் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான்னா என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு இந்த அம்மா தான் ஆரம்பிக்கும். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, ஜாதகம் பார்த்து முடிவெடுத்து கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்களாமா, அப்பா வந்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த அப்பாவை சரியில்லைன்னு சொல்ல வைக்கிறதே அம்மா தான் நான் சொல்றேன். நான் பார்த்தேன், இருந்தாலும் அவங்களது பின்னாடி எல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய ஒண்ணு விட்ட 2வது மாமா பொண்ணு வந்து இப்படி இருக்காமா, அதனால இந்த குடும்பம் நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. இருந்தாலும் நீங்க வீட்டுல பெரியவர், நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றது யாரு? அம்மா தான் அப்பாவை முடிவெடுக்கக்கூடிய நிலையிலும் கொண்டு போய் நிறுத்துறது. இவங்க அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, காதலிச்சா வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களாமா, அம்மா தான் போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்களாமா, அப்பா வேண்டாம்னு சொல்லிடுவார் அப்படிங்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடியது அப்பாவை தான். டேட், ஐ எம் இன் லவ், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டோம்னா
லெட்ஸ் நோ. நிறைய படங்கள் பார்க்கணும். நீ வர சொல்லு, நான் பேசுறேன்னு சொல்றது அப்பா தான் ஒழிய அம்மா இல்ல. அம்மா அதெல்லாம் எனக்கு செட்டி வருவதாவது. நான் உன்னை எத்தனை சீராட்டி பாராட்டி எத்தனை கண்ணும் கருத்துமா எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா, இப்படி போய் என்னை விட்டுவிட முடியுமா, அதெல்லாம் நான் ஒத்துக்குவே முடியாதுன்னு சொல்லக்கூடியது யாருன்னா தந்தை அல்ல. தந்தையை இயக்குபவளே தாய் தான். அந்த தந்தையை எனக்கு காமிச்சுபவளே தாய் தான். அதனால இந்த ஒரு திருமண வாழ்க்கை அமைக்கிற ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து அமைக்கிறத விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வாங்க. கல்யாணம் ஆன பிறகுன்னு ஒரு கதை இருக்கு. நகினை ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா ஒரு 50 வயசு மாமியார்னு வச்சுக்கோங்க, 25 வயசுல மருமக வருவா. இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு அந்த வயது வித்தியாசம் அப்படின்னு. இந்த அம்மா 25 வயசுல தானும் ஒரு மருமகளாக தான் இருந்து இங்க வந்திருக்கேன்னு யோசிக்காது. இது வந்தோன்னா அந்த 25 வயசு பொண்ணு 50 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியா மாறிடணும். அங்க நிக்க கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு இந்த பொண்ணு நடந்து போகணும்னு இந்த மாமியார் எதிர்பார்க்க பாருங்க. அந்த மாமியாரும் ஒரு தாய் தான், ஒரு பையனுக்கு தாய், இந்த பக்கம் எடுத்தோம்னா ஒரு பொண்ணுக்கு தாய். அப்போ அந்த புத்தம் சொல்வது, அந்த புரிதல் இல்லாமல் போறது, இந்த இடத்துல எங்கேயுமே அப்பா உள்ள வரதே இல்லைங்க. அவருக்கு காலையில காப்பி கேட்டு நான் நோட்டு பேப்பர் படிச்சேன்னா என் வேலையை பார்த்தேன்னா அவர் போயிடுறாரு. வீட்டுக்குள்ள அந்த மருமகளுடன் வாழக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைமுறை ஹோம்மேடா இருக்கக்கூடியவங்கள் எல்லாம் மாமியாரே அதிகமாக, அதாவது தாயே அதிகமாக இருக்கிறதுனால இந்த தாய் அப்படிங்கிற அன்னை இடத்தில் மருமகளுக்கும் மாமியாருக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலையும் அன்னை தான். அங்க அந்த குற்றம் சொல்லி 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 அவங்களுடைய அந்த நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்தல், இவங்க 2 பேரும் தனிக்குடுத்தனம் போகக்கூடியதற்கு காரணமாக இருத்தல் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் தந்தை அல்ல அன்னை தான். இந்த அன்னை தன்னை நல்லவளாக காமிச்சுக்கிறதுக்கு ஒரு சில டைம் என்ன பண்றா, அப்பாவை டியூன் பண்ணி விட்டுறா. நான் சொல்ல மாட்டேன், நீங்க வீட்டுல பெரியவங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நான் சொல்லலப்பா நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு மாத்திக்கிறதும் இந்த அன்னை தான். அதனால அன்னை தான் தந்தையே காமிச்சவ அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்போ இந்த தாய் தான் திருமண வாழ்க்கையை முடிவெடுப்பதிலும் சரி, இந்த திருமண வாழ்க்கையில் உள்ள அந்த மருமக இருந்தாலும் கஷ்டம், அவன் இல்ல வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நெய்யி 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 நச்சரிச்சு எடுக்கிறது யாருன்னா அப்பா. கெட்டையவே கிடையாது, அந்த ஃப்ரேம்குள்ளேயே அப்பா வர மாட்டார். அத்தனை ஃப்ரேம்குள்ளேயே இருக்கிறது. ஒரு சமையல் சரியில்லை குத்தம் சொல்றது யாரு, அம்மா. கோலம் போட்டா குத்தம் சொல்றது யாரு, அம்மா. விளக்கேத்துல என்ன குத்தம் சொல்றது யாரு, அம்மா. உள்ள போய் புருஷனும் பொண்டாட்டி பேசிட்டு இருக்காங்க, என்ன வேண்டி கிடக்கு, இப்பயே தலையண மந்திரமான்னு சொன்னது அப்பாவா, அம்மா தான். அப்ப இங்க மெயின் ஹீரோயினா அல்லது வில்லனாகவோ 2 ஆக்டிங்கும் கொடுக்கிற ஒரே நபர் அம்மா மட்டுமேங்கிறதா என்னுடைய ஆணித்தரமான வாதம். ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க ரங்கநாதன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே அம்மா பற்றி பேசவே முடியாது. நாளைக்கு உங்கள் வீட்லேயும் பார்த்துங்க. என்னென்னா இந்த காரண காரியங்கள் சொல்லும்போது அழகாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரே ஒரு உண்மை மட்டும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த முடிவு எடுக்கும்போது இந்த அம்மா கொண்டு போய் அப்பாட்ட நைஸாக கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த அம்மா முடிவு எடுத்துரும். இதுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா முடிவு எடுத்துரும். பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துங்க சொன்னது அப்படியே பொருந்துங்க. மக்களுக்கு இது வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குன்னா வீடியோவோட கருத்தை பதிவு பண்ண சொல்லுங்கள். அவங்க வீட்டில் இந்த திருமணம் ஆகாத பிள்ளைங்கள் இருக்காங்கள்ல, இப்போ ஆண் பெண் இருந்தாங்கள்ல, உங்கள் வீட்டில் இது நடக்குதான்னு கேட்டால் இப்போ ரங்கநாதன் பேசுனா அப்படியே அங்கே நடக்கும். என்ன நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜாதகத்தை பார்க்கும், அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பேசி பார்க்கும். அது ஏதாச்சும் ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், அந்த பொண்ணு பேசுகிறது, அந்த நடக்கிறது, சிரிக்கிறது வேகமாக வந்துருக்கும். ஒரு நாளைக்கே பார்த்துருப்பாங்க, பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு வேகமாக நடந்து வந்துச்சுங்க. எப்படி எந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லாமல் எது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை விட்டுருவாங்க அப்படிம்பாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு மெதுவாக நடந்து வருது, வேகமாக நடந்து வருதுன்னு கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மெதுவாக நடந்து வந்துச்சு, எனக்கு பிடிக்கலன்னா அது என்ன அம்மா மின்னல்ங்கிற மாதிரி தான் அது நடந்து வந்துச்சுன்னு சொல்லி இந்த காரண காரியங்களை இந்த அம்மாக்கள் முன்னிறுத்தி இந்த திருமண வாழ்க்கை தடையாக இருப்பது பெற்றோர்கள் அதிகம் அம்மாக்கள் தான் அப்படின்னு ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஆனால் முழுக்க அம்மா மட்டுமே காரணம் இல்லை. அதுக்கு இந்த மாதிரி திரும்ப சாந்தியவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, எதிரணியினர் ரொம்ப அழகாக பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுமா, அப்பா கிட்ட மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுமாமா. அப்போ அங்கே அப்பா கிட்ட தான் சொல்லுது அந்த பொண்ணு, அம்மா கிட்ட சொல்லலை. இப்போ கன்னிகாதானம் நல்ல புராணங்கள் எல்லாம் அவங்க எடுத்து சொன்னாங்க. கன்னிகாதானம் செய்து கொடுப்பது யாரு, அம்மாவா அப்பாவா? நம்ம
நம்ம திருமணம் தடைக்கு காரணம் யாருன்னா பேசிட்டு இருக்கோம், திருமணம் நடந்த விஷயத்தை பத்தி பேசல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல முடிவெடுக்கிறவர் அப்பாவா தானே இருக்காரு. அதுதான் அந்த நிகழ்வுல என் பொண்ணை நல்லா வச்சுக்கோ, அங்க பையனுடைய பழக்க வழக்கங்களுக்கு கன்னிகாதானம் கொடுக்கறது அப்பாதான். ஆனா அந்த கன்னிகாதானம் கொடுக்கறதுக்கு அனுமதி தண்ணி ஊத்துறதே அம்மா தான். முதல்ல அப்பா ரெடியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அம்மா தண்ணியா இருக்கணும். குடுன்னு சொல்லி ஊத்தி அந்த உன்னோட கோத்திரம் குளச்சுட்டு போட்டு அத பாக்குறது யாரு? அந்த குளம் கோத்திரத்தை எல்லாம் அந்த அப்பா தான் அந்த தானத்தை பண்ண வைக்க அனுமதி கொடுக்கறதே அம்மாங்கிறது. முதல்ல அப்பா தயாராகணும், அப்பா தயாராகணும். முதல்ல ஒரு நிமிஷம், அந்த குளம் கோத்திரம் அந்த பையனுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கமானவனா இருக்கானா, என் பொண்ணுக்கு வரக்கூடிய பையன் ஒழுக்கமானவனா இருக்கானா, நல்லவனா இருக்கானா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவனா இருக்கானா. எங்க அணியினர் பேசினாங்க, வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், சுகபோகங்களே நம்ம பொண்ணு போற இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் புற சூழ்நிலைகள் அம்மா என்ன பண்ணும், அடுப்பங்கரையை பார்க்கும், அந்த வீட்டில் உள்ள சௌரியமான வசதி வாய்ப்புகளை மட்டும்தான் அம்மா பார்ப்பாங்க. ஆனா இங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவங்களுடைய புற சூழ்நிலைகள், வெளிப்புறம் அவங்க தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், வேலைக்கு போறப்ப பையனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அங்க அவங்களுடைய முக்கியத்துவங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கைகள் எப்படி இருக்குன்னு புற சூழ்நிலைகளை ஆராய்வது யாரு? அப்பா தான் ஆராயிறாரு. அதனாலதான் இல்ல இது ஒத்து வராது, இந்த பையன் ஒழுக்கம் இல்லாதவனா இருக்கான், நண்பர்களுடைய சேர்க்கை நல்லாதவனா இருக்கான், இது வேண்டாம் அப்படின்னு தடுக்கக்கூடிய காரணத்தை யார் அங்க புற சூழ்நிலைகளை காரணமாக முன்வைக்கிறது யாரு? அம்மாங்கிறது உள்ளுக்குள்ள மட்டும்தான் பார்ப்பாங்க, பறந்து விரிந்து வெளிப்புற பார்வையையும் பார்க்கக்கூடியவராக அங்க அப்பா தான் இருக்காரு. அதனால அப்பாவினுடைய தன்மை என்னதான் அம்மா டியூன் பண்ணினாலும், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, என்னதான் அம்மா டியூன் பண்ணினாலும் அங்க இறுதி முடிவு எடுக்கக்கூடியவராக யார் இருக்கா அப்படின்னா அப்பா தான் இருக்காரு. அதனால அப்பா தான் அங்க தடைக்கு மிகப்பெரிய காரணமாகவே இருக்கு. 1990க்கு முன்னாடி இருந்த அப்பா எல்லாம் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு காலத்தில் அம்மா மட்டுமே தனமிச்சந்தி மாத்திரான்னு நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும், சொத்து பத்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது அம்மாவாக இருந்துட்டு, அந்த அம்மா தன்னுடைய முகமாக பயன்படுத்தக்கூடியது பாவம் அப்பாவியான அப்பாவை. அதனால அம்மா தான் காரணம்ங்கிறது தான் என்னுடைய வாதம். ஒரு நிமிஷம் நடுவர் பேசிட்டு இல்ல இப்படியே பேசியிருந்தேன் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. திருமண வாழ்க்கைக்கு பிறகு அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, திருமணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இல்ல. உமாங்கிட்ட அந்த 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டோம். இல்ல அம்மா மட்டும்தான் காரணம்னு ஒரு ஃபைனலா ஒரு முடிவு வரட்டும், என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி தான் சார், அம்மா மட்டும்தான் காரணம். இப்போ வந்து மேம் சொல்ற மாதிரி வீட்டை பத்தி எல்லா பத்தி பாக்குறாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம், உமா நினைச்சிக்கிட்டே பேசணும் பார்த்துங்க, அம்மா தான் காரணம்னு உமா கிட்ட ஒரு அம்மாவா இருந்து பேசுங்க பார்த்துங்க. அம்மா தான் காரணம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சொத்து சுகம் வீடு எல்லாமே அம்மா தான் பாக்குறாங்க. அப்பா என்ன பண்றாங்க, கல்யாணம்னா அந்த வீட்டை செம்டினஸா பாக்குறாங்க. அவர் பணத்தை தேடக்கூடாது, எத்தனை செலவு வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு தான் அப்பா போவாங்களே தவிர, இங்க வந்து மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவர் பொண்டாட்டி என்ன சொல்றாரோ அதுதான் எல்லா கணவர்மாரும் கேட்கதான் செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா வீடுகளும் அது நடக்குதான்னா கண்டிப்பா நடக்கதான் செய்யுது. நீங்க சொல்றீங்க பொண்ணு சமைச்சாதான் என் பையனுக்கு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு ஓகேவா இருக்கும், வர பிள்ளை எந்திரிச்சு சமைக்கணும், அப்பதான் என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவனுக்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏமா உள்ள வரும்போது பொண்ணெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரெடி ஆயிக்கோமா, என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியும், இத்தனை மணிக்கு அவன் போகணும், இதெல்லாம் இல்ல அவங்க தெரியாதுன்னு சொன்னா அங்கேயே முதல்ல கட் பண்ணிடுறாங்க. பாதி லெவலுக்கு மேல அவங்க இந்த பொண்ணை தான் பார்க்க போறோம்னு பிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இல்ல அதை விட்டு வெளியில வரும்போதுதான் நீங்க சொல்ற குற்றம் குறைகள் எல்லாமே அந்த மாமியார் மூலமாக வருதானா மாமியார் வருது. என்ன சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேங்குது, வாசம் கூட்ட மாட்டேங்குது, கோலம் போட தெரியாதா இத்தனை வயசுல, என்னதான் வளர்த்து விட்டாங்களோ. அவங்க அம்மா யாருங்க, அவங்க அம்மா, அவங்க அப்பான்னு வராது. எந்த பெண்ணு எந்த குற்றம் பண்ணாலுமே அப்பாவை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, அம்மாவை தான் குறை சொல்றாங்க. வளர்க்குற விதத்துல வளர்த்தா அந்த பிரச்சனை இருக்காது. அப்ப பெண்கள் தான் காரணம் எந்த ஒரு திருமணத்திற்கும். அந்த பெண்கள் முடிவு செய்யறது. ஏன்னா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும், தன் குழந்தைக்கும் தன் வரக்கூடிய அந்த சந்ததிக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுலதான் நிறைய தடைகளும் தாமதங்களும் பெற்றோர்கள் அப்படிங்கிறது தான் இங்க வருது. பெண்கள் தான் அந்த வீட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எடுக்கிற கண்களான முடிவு தான் அங்க வந்து திருமண தடைக்கு காரணம், தாமதம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நல்லது. ஆனா இது ஜோதிட ரீதியா இப்ப சத்யா என்ன சொல்ல போறாங்க? நடுவர் அவர்களே, ரங்கநாதன் சார் வந்து இப்போ வந்து ராமாயணத்துலேருந்து ஒரு கோட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக
ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு 12 வயசு ஆகும்போதே தசரதனுக்கு 12 வயசு ஆகும்போது, அந்த யுகத்தில் 12 வயசு பெரிய வயசு. அந்த 12 வயசுலேயே வந்து அவருக்கு என்ன எண்ணம் தோன்றுச்சான், ஐயோ நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, எப்படி பண்ணுறது அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கிற விஷயத்த நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 12 வயசில் தசரதன் வந்து என்ன பண்ணாராம், கவலைப்பட்டார். தசரதன் கவலைப்பட்ட விஷயம் 12 வயசில் கல்யாணம். அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து இந்த 12 வயசு வரைக்கும் இவர் கோச்சாக இருந்தார். இவருக்கு வந்து டீச்சிங் எல்லாமே இப்போ சொல்லி கொடுத்தாரு, அவருடைய குருகுல கல்வியை சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து என்ன பண்ணாராம், வசிஷ்டர்கிட்ட சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் சொன்னார், இப்போ ஒரு சரியான டைம் உனக்கு வரும், இப்போ வந்துட்டு இருக்காரு, விஸ்வாமித்திரர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அந்த விஸ்வாமித்திரருடைய நோக்கம் என்ன, இவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் விஸ்வாமித்திரருடைய நோக்கம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவருடைய வேலைகள், அதை நிறைய அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும் அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும், ராமாயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த. அவர் தான் என்ன பண்ணுறாரு, கடைசியில் வந்து சீதையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு நிகழ்வு. அப்போ யாருக்கு அந்த மன வருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசரதனுக்கு தான் இருந்தது அப்படின்றது ராமாயணம் சொல்கிற விஷயம். ஆனால் எப்போவுமே ஆண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மனசுலேயே வச்சுட்டுப்பாங்க, ஆனால் பெண்கள் வந்து வெளிக்காட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திருப்பி ஆணித்தரமாக எங்கள் பக்கம் வந்து பதிவிடுறேன். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இதில் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணம் ஆன பின்னாடி நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து திருமண தடைக்கு, நம்ம எப்போவுமே வந்து இந்த தலைப்பில் வந்து டிவேட்டே ஆகக்கூடாது. திருமண தடைக்கு காரணம் யாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். திருமணம் ஆனப்புறம் வந்து அம்மா குறை சொல்லுவாங்க, அதை பற்றி பேசக்கூடாது. திருமண தடைக்கு யார் காரணம், திருமண தடைக்கு வந்து அப்பா தான் காரணம். ஏன்னா அப்பா தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு, அப்பா தான் குலம். நான் எப்படிமா வெளியில் போயிட்டு நான் எப்படி என்னுடைய ஃபேஸ் நான் காமிக்கிறது, லவ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி ஃபேஸ் காமிக்கிறது அப்படின்னு அப்பா தான் தடுக்கிறார் அப்படின்ற நிகழ்வு இருக்கா, இருக்குது. ரெண்டாவது, அப்பா வந்து என் பெண்ணு இன்னைக்கு சண்டேமா, சாட்டர்டே நல்லா தூங்கட்டும் அப்படின்னு யார் வந்து செல்லமாக வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது, அப்பா தான் என்கரேஜ் பண்ணுறாரு. அவ என்னன்னா அந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம், பட் அந்த அப்பா தான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் சண்டே, பொண்ணு தூங்கட்டும், டெய்லி வந்து வேலைக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா, இருக்கு. இப்போ நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி செல்லம் கொடுத்து பெற்றோர்கள் வந்து அப்பா தான் எல்லாத்தையும் திருமணத்தை தடையாக்குறது. அப்புறம் வந்து பொண்ணு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை வரையும் தூங்கிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏன் சாமி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எதிரணி இப்படியெல்லாம் வாதங்களை எடுத்து கொடுக்குறீங்களே. நல்லது. இப்போ 2 நிகழ்வுகளுமே நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அந்த திருமண தடைக்கு அப்பாவா அம்மாவா அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அப்பாவா அம்மாவா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நிகழ்காலத்தில் ஒரு திருமண தடைக்கு காரணம் அம்மா மட்டும்தான். எதிர்கால காரணிகளாக வைத்துக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய ஏஎல்பியில் என்ன சொல்லுவோம், 3, 6, 9, 12 எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் எதிர்காலத்தை திட்டமிட்டு ஒரு அப்பாக்கள் மட்டுமே அந்த திருமண தடை காரணமாக நிகழ்காலத்தில் என்னுடைய மருமகள், என்னுடைய மருமகன் அப்படின்னு திருமணத்தை முடிவு செய்யும்போது முழுக்க பெற்றோர்களில் அம்மா மட்டுமே நிகழ்காலத்தை முடிவு செய்து காலத்தை கடத்தக்கூடிய இந்த திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுவது யார் அப்படின்னா அம்மா மட்டும்தான். ஆனால் எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இப்படியெல்லாம் வேணும்னு ஒரு எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய இடத்துல அதுதான் 3, 6, 9, 12 சொல்லுவோம். நிகழ்காலத்தில் 1, 4, 7, 10 சொல்லுவோம். இதை தான் சொன்னாரா இவர் ரங்கநாதன், 1, 4ன்னு சொன்னார். 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக கொண்டாடணும், என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ அப்படின்னு இந்த அம்மாக்கள் எடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் பேராசைகளும் சில நேரங்களில் அம்மா மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவுகள் நிகழ்காலத்தை தள்ளி போட்டு காலம் கடந்து முடிவெடுத்து இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அப்படி முடிவெடுக்கக்கூடாது, அது உடனே பார்த்து பேசி முடிக்கணும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு அந்த அம்மாக்கள் முடிவெடுத்தால் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ்வாங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த பெற்றோர்களில் அப்பா சைடில் எடுக்கக்கூடிய முடிவுகள், என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ இப்படி இவரை இன்னார கல்யாணம் பண்ணால் இன்னார கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனைகளோடு இந்த அப்பாக்கள் முடிவு செய்யக்கூடிய முடிவுகளும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். நிகழ்காலத்தில் அம்மா மட்டுமே திருமண தடைக்கு காரணம் அப்படின்னு இந்த நிகழ்வை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி.